ஹீரோவும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கு போய் தன்னோட டாலர் இருக்கான்னு பாக்குறான். ஆனா எங்கேயுமே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தையனா தூக்கி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கும் போது டாக்டர் வந்து நீ என்ன பண்றன்னு கேக்குறாரு. இந்த பூமியில வாழ்ற எல்லா மக்களுக்குமே தனித்தனியான மதங்களோ சடங்கு சம்பிரதாயனா இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தை எந்த மதத்தை சேர்ந்த குழந்தைன்னு கடவுள் லேபிள்லாம் ஒட்டியிருக்காரான்னு நான் பாக்குறேன்னு சொல்றான். இவன் சரியான மெண்டல் லூசா இருப்பான்னு இவனை ஹாஸ்பிட்டலை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. இதனால இவனும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போய் தன்னோட டாலர் கிடைக்கணும்னு வழிபட்டா இவனோட டாலர் கிடைச்ச பாடே இல்ல. அப்புறம் தான் தெரியுது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு போலி சாமியார் தான் இவனோட டாலரை காட்டி ஊரனா ஏமாத்திட்டு இருக்காருன்னு. இவனும் தன்னோட டாலரை அவர் வச்சிருக்கிறத பார்த்துட்டு மேடைக்கே போய் தன்னோட டாலரை கொடுங்கன்னு கேட்டா இவன் ஒரு பைத்தியக்காரன்னு எல்லாரும் முன்னாடியுமே அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. இதனா நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இதனா கேட்ட இந்த பொண்ணும் ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கிறனால இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அழகா வெளியில எடுத்துறா. அந்த டாலரை அந்த சாமியார் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விவாத மேடை ஒண்ணு வைக்கணும். அதுல நீங்க ரெண்டு பேருமே அந்த டாலரை பத்தி கரெக்டா பேசி அந்த சாமியார நீங்க போலி சாமியாரா ஆக்கணும்னு பிளான் போடுறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு இடத்துல உட்கார வச்சு லைவ் டெலிகாஸ்டும் நடக்குது. அதுல நம்ம ஹீரோவும் அவனுக்கு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி இவன் ஒரு போலி சாமியாருன்னு நிரூபிச்சு அந்த விவாதத்திலையும் வின் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி இவனோட டாலர் இவனுக்கே கிடைச்சிருது. அந்த டாலர் கிடைச்ச சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினுக்கும் நன்றி சொல்லிட்டு அவன் அவனோட உலகத்துக்கு கிளம்புறான்.